ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது, எண்ட் நாட் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே மெஷின் த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தோம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சில்க் த்ரெட்டில் சொல்லி கொடுக்குறேன். நான் வந்து சில்க் த்ரெட் டபுள் பெல் தான் எடுத்திருக்கேன். டபுள் பெல் கம்பெனி தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் 2 நூல் வாங்கியிருக்கேன். ஒரே கலராக 2 நூல் வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுக்கணும். அதுக்காக ஒரே கலரில் 2 நூல் வாங்கியிருக்கேன். உங்ககிட்ட ஒரு கலர் தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு கலரில் வந்து பாபினில் வந்து ஒரு கலரை வந்து சுற்றிக்கோங்க. ஒரே கலரை வந்து பாபினில் சுற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். 2 நூல்லேருந்து ஒரு நூலை எடுத்து 2 நூலையும் சேர்த்து நான் வந்து நாட் போட போகிறேன். லாஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணணும், ஒரு நூலை வச்சு நம்ம நாட் போட்டு ஸ்டிச் போட்டோம். சில்க் த்ரெட் அப்படிங்கிறனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம 2 ஸ்டாண்ட்ஸாக வச்சு தான் நம்ம எப்பயுமே போடணும். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நம்ம உள்ளேருந்து கீழேருந்து நம்ம ஊசியிலேருந்து நூலை எடுக்கும்போது பொறுமையாக தான் எடுக்கணும். ஏன்னா வந்து இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சில்க் த்ரெட்டு. நீங்கள் பிடிச்சி ஒரு இழுத்தீங்கன்னா கூட அது வந்து பிசிறு பிசிறாக வெளியே வர ஆரம்பிச்சிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இந்த 2 நூலும் வந்து நம்ம ஃப்ரேமுக்கு கீழே போட போகிறோம். கீழே போட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த 2 நூலும் சிக்கு போட்டுக்கும், மாட்டிக்கும். அதுக்காக இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நீங்கள் கீழே வச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ மேலே இழுத்து இழுத்து ஸ்டிச் போட்டாலும் அந்த 2 நூலுமே பாக்ஸ்க்குள்ளேயே தான் இருக்குமே ஒழிய வெளியே எங்கேயுமே போகாது. இப்போ பாருங்கள், இந்த 2 நூலையும் சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட 2மே ஒரே கலர் நூலாக இல்லை அப்படின்னா, பாபின் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பாபின் மிஷின்லலாம் இருக்கும். மிஷின் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி பாபின் ரூ. 2 ரூ. 3 தான் இருக்கும். நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நூல் சுற்றி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 2 நூலையும் நல்லா நாட் போட்டுட்டு, இப்போ ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கணும். நான் ஸ்டார்டிங்கில் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே தான் இதுலேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். இது வந்து கீழேருந்து குத்தி எடுக்கும்போது அதில் என்ன பண்ணணும், ஒரு நூலை மட்டும் எடுத்தோம். இதில் என்ன பண்ண போகிறோம், 2 நூலையுமே எடுத்து 2மே ஸ்டிச் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், தெரியுதா? 2 நூல் இருக்குது. கீழேருந்து எடுக்கும்போதே என்ன பண்ணணும், 2 நூலையும் சேர்த்து தான் எடுக்கணும். மேலே ஒரு சுற்றும்போது என்ன பண்ணணும், 2 நூலையும் சேர்த்து தான் சுற்றணும். இப்போ பாருங்கள், நான் ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்தனால அதில் வந்து கொஞ்சம் பிசிறு வந்திருக்கு. சரிங்களா? உங்களுக்கு பிகினராக இருந்தால் நூலே கட்டாக கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். ஸ்டிச் வரல அப்படின்னு ஈஸியாக போட்டுடலாம். ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா 10 நாள் 20 நாள் கூட இந்த செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ஆகும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், 2 நூலும் சேர்த்து தான் வருது. மேலே இழுக்கும்போது 2 நூலும் சேர்த்து தான் வரணும். ஒரு நூல் வரக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள், கீழே வந்து நீடில் குத்துறேன். குத்திட்டு நூலை வந்து கீழே சுற்றும்போது அந்த 2 நூலையும் சேர்த்து ஊசியில் சுற்றணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கொக்கியில் மாட்டி மேலே வந்து 2 நூலுமே வரும். புரியுதுங்களா? கீழே குத்திட்டு நூலை வந்து அந்த ஊசியில் சுற்றி மேலே வந்து மெதுவாக எடுக்கணும். நீங்கள் வேகமாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூல் கண்டிப்பாக கட் ஆகிடும். அதே மாதிரி வேகமாக பிடிச்சி இழுக்கும்போது அந்த பின்னில் மாட்டி நூல் வந்து ரொம்ப அப்படியே பிசிறு பிசிறாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். மேலே வரும்போது 2 நூல் சேர்த்து வரணும். கீழே குத்திட்டு 2 நூலையும் சேர்த்து நூலில் சுற்றி மேலே எடுக்கும்போது ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா, மெதுவாக ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக கீழே இருக்க நூல் வந்து 2 நூலுமே கிடச்சிரும். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நூல் மட்டும் மேலே வரும். அப்படி இல்லை அப்படின்னா கட் ஆகிடும். பிசிறு பிசிறாக வரும். இல்லைனா வரவே வராது. ஊசி மட்டும் மேலே வரும். இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிலாம் இருக்குது. நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் முடியும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஸ்டிச் போடும்போது மேலே வந்து 2 நூல் வரணும். 2 நூல் வந்தால் தான் நீங்கள் ஸ்டிச் வந்து கரெக்டாக போட்டுட்டு வரீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மேலே வந்து ஒரு நூல் வரது, பிசிறு பிசிறாக வரது அப்படிலாம் வந்தால் நீங்கள் தப்பாக போடுறீங்க. இன்னும் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் தேவை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம நாட் போடலாம். சரிங்களா? எப்பயும் போல் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மேலே வந்து நூலை இழுக்கிறோம். இழுத்துட்டு அந்த கொக்கி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நோஸ் மாதிரி, அந்த நோஸை வந்து முன்னாடி இருக்க ஸ்டிச்சுக்குள்ளே விடுங்க. ஸ்டிச்சில் வந்து விட்டு அந்த மேலே ஒரு பெருசாக தெரியுது இல்லைங்களா, அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வாங்க. அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நாட் வந்துடும். புரியுதுங்களா? புரியல அப்படின்னா கேளுங்க. நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் உங்களுக்கு நான் எந்நாட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், ஸ்டிச்சஸ் நாட் போடுறேன்னு தெரியுது இல்லைங்களா, அப்போ ஒரு இதுலேயே நிறுத்திக்கிட்டு முன்னாடி இருக்க ஸ்டிச்சஸை இப்படி தூக்கி விடுங்க. அந்த நூலால் தூக்கி விட்டுட்டு
அந்த ஸ்டிச்சஸை கொண்டு வந்து முன்னாடி இருக்க அந்த பெருசாக ஒரு லூப் இருக்கும் இல்லைங்களா, பாருங்கள் இந்த லூப்புக்குள்ளே அந்த ஸ்டிச்சை வந்து கொண்டு வரணும். புரியுதுங்களா? இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன், நாட் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். கீழேருந்து மெதுவாக இழுக்கும் போது 2 நூல் சேர்த்தி வரணும். 2 நூல் சேர்த்தி வந்தால் தான் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். கீழே குத்தி கீழே 2 நூலையும் ஊசியில் மாட்டணும். மாட்டி அப்போ மேலே எடுக்கும்போது 2 நூலும் வரணும். அப்போ தான் கரெக்டாக போடுறீங்க அப்படின்னு அர்த்தம். குத்தி கீழே வந்து 2 நூலையும் சுற்றிட்டு மேலே வந்து மெதுவாக எடுக்கணும். மெதுவாக எடுத்திங்கன்னா தான் நீங்கள் போடுற ஸ்டிச் வந்து கரெக்டு. இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக இப்போ ஒரு நாட் போட்டு காமிக்கிறேன். முன்னாடி இருக்க ஸ்டிச்சை வந்து அந்த லூப் அந்த நோஸில் மாட்டி, இப்போ முன்னாடி ஒரு லூப் மாதிரி மாட்டியிருக்கோம் இல்லைங்களா, அந்த லூப்புக்குள்ளே முன்னாடி இருக்க ஸ்டிச்சை வந்து கொண்டு வரணும். அப்போ தான் கரெக்டாக ஸ்ட்ராங்காக நிற்கும். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் போடும்போது நாட்டு வந்து பெருசாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் போக 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 சின்னது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் நான் போடுற ஸ்டிச்சை நல்லா கவனிங்க, நான் எப்படி போடுறேன் அப்படின்னு. நாட்டுக்கு சொன்ன மாதிரியே தான் ஸ்டிச்சும். ஒவ்வொரு ஸ்டிச்சுமே வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் போடும்போது நல்லா பெருசு பெருசாக கூட போடலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு நல்லா அந்த ஸ்டிச் வருது அப்படின்னா ரொம்ப சின்ன சின்னதாக போடுங்க. சின்ன சின்னதாக போட்டால் தான் நீட்டாக இருக்கும் ஸ்டிச்சு. நம்ம ப்ளவுஸ்லலாம் போடும்போது ரொம்பவே நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்டார்டிங் இப்போ தான் கற்றுக்குறீங்க, இதுதான் ஃபஸ்ட்டு டே அப்படின்னா நீங்கள் ரொம்ப பெருசு பெருசாக கூட போட்டு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு நல்லா சூப்பராக செயின் ஸ்டிச் வருது அப்படின்னா சின்னது பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சோட அளவை வந்து நீங்கள் சின்னது பண்ணி போடுங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நாட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ இந்த மாதிரி பெருசாக லூப் வந்துருச்சுங்களா, இந்த லூப்புக்குள்ளே ஊசியை விடுறோம். ஊசியை விட்டுட்டு முன்னாடி இருக்க ஸ்டிச்சை வந்து இந்த லூப்புக்குள்ளே கொண்டு வந்து இழுக்கிறோம். இழுத்திங்கன்னா அடியில் இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. அந்த நூல் வந்து லாக் ஆகிக்கும். இப்போ செயின் ஸ்டிச் எப்படி போடுறது சில்க் த்ரெட்டில், அப்புறம் நாட் எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, நீங்கள் யூடியூப் பார்த்தே கற்றுக்கிறேன் அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனே உடனே உங்களால் பார்க்க முடியும். நீங்களும் நம்மளோட ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணி சூப்பராக ஆரி ஒர்க் போடலாம். நம்ம ஆரி ஒர்க் கிளாஸ் மட்டும் எடுக்கலை, மெஹந்தி கிளாஸும் எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒர்க்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மெஹந்தி கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் நாட் போடுறதுக்கு என்ன பண்ணணும், அதே தான். கொஞ்சம் பெரிய லூப்பாக இழுத்துட்டு முன்னாடி இருக்க ஸ்டிச்சை அந்த பெரிய லூப்புக்குள்ளே இழுத்து நாட் போட்டு இழுத்து கீழே அடியில் இழுத்தோன்னா உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டான நாட்டு கிடச்சிரும், செயின் ஸ்டிச்சும் கிடச்சிரும். நீங்கள் செயின் ஸ்டிச் போக போக சின்னது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ சில்க் த்ரெட்டில் லைன்ஸும் எண்டு நாட்டும் எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த லைன்ஸ் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ஷேப்ஸுமே எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுப்பேன். நீங்கள் ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த ஷேப்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம 15 சென்டிமீட்டரில் டிசைன்ஸ் தான் போடணும். அந்த 15 சென்டிமீட்டரில் எப்படி டிசைன்ஸ் போடுறது அப்படின்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். நீங்கள் இந்த ஷேப்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வரல அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.